வெல்கம் டு எம்ஜி இன்ஃபோடெக் அண்ட் எம்ஜி சேவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரே பேப்பரில் ஒரே மேக்ஸி பேப்பரில் எப்படி எடுக்க போகிறதுன்ற மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் வச்சு இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இது கொடுங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொண்டு ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இது வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாம்ப் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ, விசிட்டிங் கார்டுன்னு இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஒரு மேக்ஸி ஷீட்டில் எடுக்க போகிறோம். அதனால் இப்போதைக்கு வந்து நான் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோக்காக நான் கிராப் பண்ணிக்கிறேன். ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோன்னு கொடுத்துட்டு இங்கே ஆடு கொடுக்கணும். கிராப் பண்ணுறதுக்கு ஆடு கொடுத்த பின்னாடி உங்களுக்கு இமேஜஸ் எடுத்துகிட்டு போகும். இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஓகே கொடுத்துட்டு இது கிராப் பண்ணணும். இது கிராப் பண்ணுறதுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஃபுல் ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, இது கிராப் இந்த ஷோல்டருக்கு அப்படியே நேராக மேலே கை எடுத்துகிட்டு போங்க. இங்கேருந்து கிராப் பண்ணிட்டு வரலாம். இது கிராப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் 1 or 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னா இது 2 கிளிக் பண்ணி கிராப் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறோம், ரெண்டாவது கிளிக் பண்ணிவிட்டு விடாமல் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வரணும். அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணும் அதை விட்டுருங்க. விட்டுட்டு வந்து இங்கே நீங்கள் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆடு கொடுங்க. ஆடு கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருங்க. ஆடு கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும். இது இப்போ வந்து ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோக்கு வந்து கிராப் பண்ணியாச்சு. அதே போல் இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிராப் பண்ண போகிறோம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு மாற்றிக்கிட்டேன். இப்போ ஆடு கொடுக்குறேன். ஆடு கொடுத்து அதே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் இந்த ஃபோட்டோவே வேண்டாம், வேறு ஃபோட்டோ வேணால் கூட நீங்கள் வேறு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து அப்படியே ஷோல்டருக்கு நேராக அப்படியே மேலே போயிடுங்க. அங்கேருந்து ஒரு கிளிக்கு ரெண்டாவது கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துட்டு விட்டுட்டு இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த செலக்ட் ஆகிருக்கிறது வந்து கரெக்டாக தலைக்கு மேலே இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போகணுன்னா அப்படியே நீங்கள் இதுலேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஆடு கொடுங்க. இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துருவோம். இப்போது ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்டாம்ப் சைஸுக்காக கிராப் பண்ணிட்டோம், ஒரு ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸுக்காக கிராப் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு 4 நாளாக எடுத்துக்கலாம். இங்கே வந்து பிரிண்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, டைம்ஸ் இந்த இடத்துல வந்து 4 போட்டுக்கோங்க. 4 போட்டால் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் 4 ஸ்டாம்ப்ஸ் 4 வரும். இந்த ஃபில்ன்ற ஆப்ஷன் எடுத்து விட்டுருங்க. உங்களுக்கு பார்டர் வேணும், பார்டரோட வரும். பார்டர் இல்லைன்னா பார்டர் இல்லாமல் வரும். பாருங்கள், பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். பாருங்கள், பிரிண்ட் இப்போ 4 ஃபோட்டோ ஸ்டாம்ப் சைஸு, 4 ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்போது வித் பார்டரோட இருந்து பார்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்டர் எடுத்துகிட்டு காட்டினோம்னா உங்களுக்கு நமக்கு வந்து இந்த இடம் பார்டர் வராது. பார்டர் வச்சு கொடுத்துக்கலாம். நமக்கு அந்த பார்டர் கலரையும் இதில் நம்ம மாற்றிக்கலாம். ப்ரிவ்யூ கொடுத்தேன். இது வந்து நம்ம சேவ் பண்ணிக்க, இதை வந்து சேவ் பண்ணிக்க. டைரெக்டாக பிரிண்ட்டு அப்படியே கொடுக்க முடியாது. சேவ் பண்ணிவிட்டு தான் நம்ம பிரிண்ட் கொடுக்கணும். சேவ் பண்ணும்போது இந்த லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து சேவ் கொடுத்தா உங்களுக்கு சேவ் ஆயிரும். சேவ் ஆன இமேஜை அந்த இமேஜ் லொக்கேஷனுக்கு போய்க்கோங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்துல சேவ் ஆகிருக்கு. இதே மேலே ரைட் கிளிக் கொடுத்து பிரிண்ட்டு கொடுங்க. பிரிண்ட்ன்றது கொடுத்துட்டு நீங்கள் எந்த பிரிண்டரில் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் மேக்ஸியில் சேவ் போடுறீங்களா, A4ல் போடுறீங்களான்ட்டு. அதை இப்போதைக்கு வந்து நான் அவுட்புட் வந்து மேக்ஸி கொடுத்துருக்கேன். அதனால் மேக்ஸி தான் நான் கொடுக்கணும். நீங்கள் மோர் ஆப்ஷனில் போயிட்டு இது கலரில் இருக்கா, மேக்ஸி பேப்பரில் இருக்கா என்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இந்த பிவிசி கார்டு பிரிண்ட்ரு, அதாவது கெனான் பிரிண்ட்ரு, எப்சன் பிரிண்ட்ரு யூஸ் பண்ணுறவங்க அவங்க வந்து ஒன்று செக் பண்ணிக்கணும், பார்டர் இருக்கா வித்தவுட் பார்டர் இருக்கான்ட்டு. வித் பார்டர் கொடுத்துக்கோங்க. மோர் ஆப்ஷன்லேயும் இங்கே கரெக்டான அளவு இருக்கான்னு கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு பிரிண்ட் அவுட்புட்டு கரெக்டாக வந்துடும். ஒருவேளை இந்த பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணி எடுக்கணுன்னா
பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம கூகுளில் வந்து ரிமூவ் விஜின்ற வெப்சைட் இருக்குது. அதில் போய் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கணும். முதல்ல ரிமூவ் பிஜி கொடுத்தா இந்த இது வரும். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்லோட் இமேஜ்னு இருக்குது இல்லைங்களா, அப்லோடு இமேஜ் இடத்துல நம்ம எந்த பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணிக்கணும். பாருங்கள், இதை வந்து நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டை ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் தானாக வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ ப்ளூ கலராக இருந்தது அப்படியே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன பின்னாடி இந்த ஒயிட் கலரை வந்துடும் டிஃபால்ட்டாக. அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணுறது வந்து பிஎன்ஜி இமேஜாக சேவ் ஆகும். பிஎன்ஜி இமேஜாக இருந்தால் நம்ம வந்து தாராளமாக நம்மளுடைய சாஃப்ட்வேரில் எந்த இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், சாஃப்ட்வேரில் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ பிஜி சேஞ்சர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்டு உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். இந்த கலர் வேணுமா அதை மாற்றிக்கலாம். இல்லை ஒயிட் கலர் வேணுமா ஒயிட் கலராக மாறிக்கலாம். ஆல்ரெடி அந்த ஃபோட்டோ வந்து ப்ளூ கலர் இருந்த பேக்ரவுண்டு இப்போது ஒயிட் கலருக்கு மாற்றுறது. அந்த ஃபோட்டோ இங்கே கொண்டு வந்துடலாம். செலக்ட் இமேஜ் கொடுத்துட்டு அந்த செலக்ட் இமேஜ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த இமேஜ் இங்கே வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண கலர் மாத்திரம். இன்கேஸ் ஒரு சும்மா நான் பேக் கலரில் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த கலரை மாற்றுறேன். பாருங்கள், இந்த கலர் மாறிடுச்சா? இப்போ வந்து இது சேவ் கொடுக்குறோம். சேவ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஃபோட்டோ இமேஜ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அது நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணது இந்த கலரில் இருக்குது. இதை பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து கிராப் பண்ணி ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். மேலும் இந்த சாஃப்ட்வேரில் வந்து இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை பற்றி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.